നമസ്കാരം. മറയൂർ വിഷനിലെ പ്രധാന വാർത്തകളിലേക്ക് സ്വാഗതം. മറയൂർ പഞ്ചായത്ത് കൂടവയൽ നാഗർപള്ളം പാലം വർഷങ്ങളായി പൂർത്തിയാകാതെ ജനങ്ങൾ ദുരിതത്തിൽ. മറയൂർ പഞ്ചായത്ത് കൂടവയൽ നാഗർപള്ളം പാലത്തിന്റെ നിർമ്മാണം ടെൻഡർ ഇട്ടിട്ട് വർഷങ്ങൾ കഴിഞ്ഞിട്ടും പൂർത്തിയാകാതെ തുടരുകയാണ്. കഴിഞ്ഞ പഞ്ചായത്ത് തെരഞ്ഞെടുപ്പിൽ നിരവധി വാഗ്ദാനങ്ങൾ നൽകിയിരുന്നുവെങ്കിലും ഇന്നും കൂടവയൽ നാഗർപള്ളം പ്രദേശവാസികൾക്ക് സഞ്ചാര സ്വാതന്ത്ര്യം നിഷേധിക്കപ്പെടുന്ന അവസ്ഥയാണ്. പ്രദേശവാസികൾ പലതവണ പഞ്ചായത്ത് ഓഫീസിലെത്തി പരാതി നൽകിയിട്ടും യാതൊരു ഫലപ്രദമായ നടപടിയും കൈക്കൊള്ളാത്തതായി ആരോപണമുണ്ട്. ഇതിനെ തുടർന്ന് BJP രംഗത്തെത്തി സമരവുമായി മുന്നോട്ട് വന്നിരിക്കുകയാണ്. ടെൻഡർ എടുത്ത് കോൺട്രാക്ടർ എത്രയും വേഗം പാലം പണി പൂർത്തിയാക്കണമെന്നതാണ് ആവശ്യം. മറയൂർ മേഖല BJP സമരം സംഘടിപ്പിച്ചിരിക്കുന്നത് ജനങ്ങളുടെ ദൈനംദിന ജീവിതത്തെയും കുട്ടികളുടെ വിദ്യാഭ്യാസത്തിനെയും രോഗികളുടെ ചികിത്സയെയും പ്രതികൂലമായി ബാധിക്കുന്ന ഈ പ്രശ്നത്തിന് അടിയന്തര പരിഹാരം ഉണ്ടാകണമെന്നതാണ് നാട്ടുകാരുടെ ആവശ്യം. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த மதிய வேளையில் வந்துட்டு இந்த நாகர்பள்ளம் நேரத்தில் இருந்த 10ஆம் வார்டு இப்போ 6ஆம் வார்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு 11ஆம் வார்டும் இன்னும் 6ஆம் வார்டு 10ஆம் வார்டு இப்படி ஒரு 4 வார்டுகள் சங்கமிக்கக்கூடிய இந்த ஒரு பாலம் இப்போ இந்த வழியாக போச்சுன்னா நம்ம சகாயரி ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வழியும் இந்த வழியில் போவாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த பாலம் வந்துட்டு நேரத்தில் வந்துட்டு புளூக் பஞ்சாயத்தில் செஞ்சு இந்த பாலம் அன்னைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 10-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பாலமாக இருந்தது. ரொம்ப அபகடமாக இருக்குன்னு சொல்லி அந்த பாலத்தை ரிமூவ் பண்ணி வந்துட்டு செய்ய சொல்லியிருந்தாங்க. அப்போ 2019 வந்துட்டு இந்த பாலம் வந்துட்டு அனுமதிச்சாச்சுன்னு சொல்லி ஒரு 15 லட்ச ரூபா ஃபண்டை முதல்ல ஸ்டார்டிங்கில் கொடுத்து இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த ஃபண்டு 10ஆவதுன்னு சொல்லி அடுத்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 25 லட்ச ரூபா இது வரைக்கும் பணம் வாங்கியிருக்கிறதாக எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு. அந்த அடிப்படையில் விவராசனம் வச்சு எடுக்க போகிறோம். அது ஒரு பாகம். பின்ன எலெக்ஷன் சமயத்தில் இந்த பாலத்துக்கு வந்துட்டு ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு தீர்வாக இருந்தது. எலெக்ஷன் ஓட்டு கேட்க போகிறதுக்காக இந்த பாலத்தை வந்துட்டு ப்ரைவேட்டாக ஒரு செப்பரேட்டாக ஒரு ஒர்க்கு இங்கே செஞ்சுருக்காங்க. ஒரு 2 அடியில் நடபாதம் மாத்திரம். அப்போ இது வந்துட்டு ரோடு வந்துட்டு அந்த பாகத்துக்கும் இந்த பாகத்துக்கும் இந்த பாலம் வந்துட்டு ரோடாக தான் இதை அனுமதித்து இந்த ஃபண்டு கொடுத்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பாலம் வந்துட்டு ஒரு 2 அடி நடபாதை, ஒரு ஆடு பாலமும் சொல்லலாம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய நம்ம இப்போ வந்திருக்கிற நமக்குள்ள ஜிக்கெல்லாம் இப்போ 4-5 பேர் அங்கே இருக்கோம். அதில் வந்துட்டு யாராவது ஒரு ஆள் அங்கே நின்று அந்த கம்பியை பிடிச்சி அசைஞ்சா அந்த பாலம் ஆடி கீழே விழுகிற மாதிரி இருக்குள்ள சூழ்நிலை. ஒப்பிச்சு ஒரு வேலை தேர்தலுக்காக இங்கே பண்ணியிருக்கு. அந்த ஒப்பிக்கல் வேலையை நுப்பாட்டிட்டு இப்போ இது வந்துட்டு அந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் பாக்ஸ் ஒர்க் அதில் இல்லை. சுற்றிலும் காங்கிரீட்டை போட்டுட்டு உள்ள மண்ணும் கல்ல அள்ளி போட்டு தான் அதை மூடி வச்சுருக்காங்க. இது பரிசோதிக்கணும். இதில் வந்துட்டு இப்போ விஜிலன்ஸு வந்துட்டு இடப்படுறதுக்கு தான் நாங்கள் இப்போ இந்த பைட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இங்கே இருக்கிற பரணசமதி இது புளோக் பஞ்சாயத்தாக இருக்கட்டும், இல்லை நம்ம மறையூர் பஞ்சாயத்தில் உள்ள ஃபண்டாக இருக்கட்டும், இது ஜனங்களுக்குள்ள பணம். ஜனங்களுக்குள்ள பணத்தை தூர்த்தடிக்க இங்கே வந்துட்டு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். பாரதிய ஜனதா அதை ஏற்றுக்கிறாது. அதனால் சரியான அதிகாரிகளை இதை கണ്ടെத்தி உடனே வந்துட்டு இந்த பாலம் அமைச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்போ வந்துட்டு தண்ணி இந்த ஆற்றுல கிடையாது. ஆனால் மழை சமயத்தில் தான் இவங்க வந்துட்டு மழை பெய்யுது இப்போ செய்ய முடியாதுன்னு சொல்லி அடுத்த ஃபண்டுக்கு இவங்க அடுத்து ஒரு பദ്ധதி வைக்கிறது தானே நாங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்த பദ്ധதி வந்துட்டு இதுவரைக்கும் எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க, இந்த ஃபண்டு எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு, எங்கள் கணக்கு பிரகாரம் இதை பார்க்கல ஒரு 7-8 லட்ச ரூபாய்க்குள்ள வேலை தான் இதில் நடந்த மாதிரி தெரியுது. பாக்கியுள்ள ஃபண்டு எங்கே போச்சுன்னு தெரியாது. இதை வந்துட்டு விஜிலன்ஸையும் அதிகாரிகளும் பார்த்து இது சரியான முறைக்கு செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா பஞ்சாயத்து முன்னாடி பெரிய ஒரு போராட்டத்தில் இறங்கக்கூடிய சூழ்நிலை இங்கே நாங்கள் இப்போ தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக நாங்கள் செய்வோம். நீங்கள் அது முன்னே அதிகாரிகள் வந்து கണ്ടെத்தி இந்த வேலையை வந்துட்டு போர்க்கால அடிப்படையில் இது செய்யணும்னு சொல்லி இந்த வேலையில் கேட்டுக்கொண்டு விட வருகிறேன். അടുത്ത് നമ്മൾ ജില്ലാ മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്ത് കൂടവയലിലാണ് ഞങ്ങളിപ്പോൾ നിൽക്കുന്നത്. ഇവിടെ 2019-20 കാലഘട്ടങ്ങളിൽ പൊതുജനങ്ങൾക്ക് നടക്കാൻ പറ്റുന്നില്ല. ഈ തോടുണ്ട്, കടന്നു പോകാൻ പറ്റുന്നില്ല. സ്കൂൾ കുട്ടികൾക്കും പ്രായമായ ആളുകൾക്കും പോകാൻ പറ്റില്ല എന്ന് പറഞ്ഞ്
അന്ന് ബ്ലോക്ക് പഞ്ചായത്തിൻ്റെ 14-15 ലക്ഷം രൂപയോ വെച്ച് തുടങ്ങപ്പെട്ട ഒരു പദ്ധതിയാണ് 2019. എന്നാൽ ഇന്ന് 26 ഇത്ര വർഷം 5-6 വർഷം ഈ പാലം പണിയാനായിട്ട് ഈ കോൺട്രാക്ടർക്ക് ഇത്ര സമയം എടുത്തിട്ടുണ്ട്. കൂടാതെ ഈ വേനൽ കാലത്ത് ഈ പാലം പണിയത്തില്ല അവർ. ഇപ്പോൾ വേനൽക്കാലമാണ്, ഈ വേനലിൽ ഒരു പണിയത്തില്ല. മഴ പെയ്യുമ്പോൾ 2 ആളുകളെയും കൂട്ടി വന്ന് പണിയുന്ന പോലെ നിന്നിട്ട് വിട്ടുപോയി കളയും. എന്നാൽ ഈ ഇപ്പോൾ 5-6 വർഷമായിട്ടും ഈ പണി തുടർന്ന് നടക്കുന്നില്ല. BJPക്ക് പരാതിയുണ്ട്. ഇവിടുത്തെ ജനങ്ങൾ വിളിച്ചു പറഞ്ഞിട്ട് ഭാരതീയ ജനതാ പാർട്ടിയുടെ നേതാക്കന്മാരും പാർട്ടിയിലുള്ള ആളുകളും ബന്ധപ്പെട്ട് വന്ന് ഇപ്പോൾ ജനങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് ഈ പാലം താമസിക്കാതെ പണിത് കൊടുക്കണം. ഇല്ലാത്ത പക്ഷത്ത് BJPയുടെ ഭാഗത്തുനിന്ന് പ്രതിഷേധമായി ഞങ്ങൾ മുന്നോട്ട് വരുമെന്ന് പറയുന്നു. കൂടാതെ ഇവിടെ 11-ാം വാർഡ് 10 അതുപോലെ നാച്ചുവേൽ ഇങ്ങനെ കുറേ സ്ഥലങ്ങളുണ്ട്. ഈ സ്ഥലമെല്ലാം സ്ഥിതി ചെയ്യുന്നത് ഈ പാലത്തിൽ കൂടി ആളുകൾ പൊതുജനങ്ങൾ നടക്കുന്നത്. ഇത്ര വർഷമായിട്ട് ഈ പണി ചെയ്തിട്ടില്ല. അതായത് ഇലക്ഷൻ സമയത്തിൽ എന്താ പറയുക, കേവലം വോട്ടിന് വേണ്ടിയിട്ട് ഒരു താൽക്കാലിക പാലം ഇട്ടുവച്ചിരിക്കണം. അത് കോൺട്രാക്ടറുകാർ അദ്ദേഹത്തിൻ്റെ സ്വന്തം കൈപ്പൈസ ഇട്ട് പണിതെന്നൊക്കെയാണ് പറയുന്നത്. ഇലക്ഷന് വോട്ടിന് വേണ്ടിയിട്ടാണ്. ഇത് താമസിക്കാതെ ജനങ്ങൾക്ക് ഉപയോഗപരമായി ചെയ്തു കൊടുക്കാത്ത പക്ഷത്ത് ഭാരതീയ ജനതാ പാർട്ടി എന്താ പറയുന്നത്, ബ്ലോക്ക് പഞ്ചായത്തിനെതിരെയും വിജിലൻസ് കേസായിട്ട് മുന്നോട്ട് പോകുമെന്ന് മാത്രം അറിയിച്ചുകൊണ്ട് താമസിക്കാതെ പണിത് കൊടുക്കുക എന്ന് മാത്രം പറഞ്ഞുകൊണ്ട് ന്യൂസ് ഡെസ്ക് മറയൂർ വിഷൻ.